श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टम् स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलम् श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातां सहगणा रघुनाथान्वितं तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनासहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपदान् सहगणा ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। இந்த தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கின்ற எல்லா ஊர்லேருந்து வந்திருக்கின்ற பக்தர்களுக்கு என்னுடைய நமஸ்காரம். இந்த அருமையான ஹிமாலயத்துல கங்கை நதிக்கரையில தேவ பிரயாகத்தில் நம்ம எல்லாம் கூடியிருக்கோம். நம்ம சுருக்கமாக இன்னைக்கு இந்த இடத்தினுடைய மகத்துவத்தை பற்றி கங்கையோடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை பார்ப்போம். எத்தனை மணி வரைக்கும் இல்ல கிளாஸ் எத்தனை மணி வரைக்கும் போகணும்? ஹாஃப் அன் அவர். அடுத்த ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம சுருக்கமாக பார்ப்போம். இந்த தேவ பிரயாகம் நம்ம கீழே பார்த்தோம்னா பாகீரதி நதி மற்றும் அலகநந்தா நதி இந்த இரண்டும் சேரும் இடம் தேவ பிரயாகம். தேவ சர்மா அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். அந்த தேவ சர்மா அப்படிங்கிற ராஜா அவர் தபஸ்யா செஞ்சார். அவர் தவம் செஞ்ச பகவான் ராமரை நோக்கி தவம் செஞ்ச பொழுது, விஷ்ணுவை வழிபடும் பொழுது அவருக்கு பகவான் இந்த இடத்துல காட்சி கொடுத்தார். தேவ சர்மா அப்படிங்கிற ராஜா இந்த இடத்துல ராஜ்யம் செய்து கொண்டிருந்தார். அப்ப அவர் பகவான் சொன்னார், திரேதா யுகத்துல நான் திரும்பி இந்த இடத்துல உங்களுக்கு காட்சி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். இந்த இடத்துக்கு அந்த தேவ சர்மா அப்படிங்கிற அவர்னால இந்த தேவ பிரயாக அப்படின்னு இந்த இடம் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு கதை ஸ்வேதா அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா அவர் சொர்க்கத்துக்கு போன பொழுது அவருக்கு பிரம்மா சாபம் கொடுத்தார். நீங்க பல பேர் பசியாக இருந்த பொழுது நீங்க சரியாக தானம் கொடுக்கவில்லை. உங்களுக்கு சாமர்த்தியம் இருந்தாலும் அவங்களுக்கு தானம் கொடுக்கல. அதனால நீங்க அதற்கான பாவத்தை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு அந்த ஸ்வேதா அப்படிங்கிற அந்த ராஜாவுக்கு பிரம்மா சாபம் கொடுத்தார். நீங்க அந்த சாபத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் தேவ பிரயாகம் அப்படிங்கிற இந்த இடத்துக்கு போய் அந்த தேவ பிரயாகத்துல
ஒரு பிணத்தை நீங்க பிணத்தினுடைய மாமிசத்தை நீங்க சாப்பிடணும். அதுக்கப்புறம் அகஸ்திய ரிஷியினுடைய கருணையினால நீங்க சாபத்திலிருந்து விடுபடுவீர்கள் அப்படின்னு சொன்னார். அந்த ஸ்வேதா அப்படிங்கிற ராஜா இந்த இடத்துல பிறந்தார். அதுக்கப்புறம் இந்த இடத்துல யாருக்கும் தெரியாம அவர் ராத்திரி நேரத்துல பிணத்தை சாப்பிட்டு கொண்டு இருந்தார். அப்ப அகஸ்திய ரிஷி பார்த்தபோது அகஸ்திய ரிஷி சொன்னார், இந்த சாபத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் நீங்க இங்க தேவப்பிரயாகத்துல நீங்க ஸ்நானம் செய்து பகவான் ராமரை நீங்க வழிபட வேண்டும் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி இந்த ஸ்தல புராணத்தில் இந்த கதைகள் வருகின்றது. ஸ்ரீ சம்பிரதாயத்துல பெரியாழ்வார் இதை பாடும் பொழுது கண்டம் என்னும் கடிநகர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறார். கண்டம் என்னும் கடிநகர், கண்டம்ங்கிறது ஹிமாலயத்தை குறிக்கின்றது. கடி அப்படின்னா நறுமணம், வாசனை அப்படின்னு அர்த்தம். ஹிமாலயத்துல மிகவும் நறுமணம் வாய்ந்த இடம் அப்படின்னு இந்த இடத்த கடிநகர், கண்டம் என்னும் கடிநகர் அப்படின்னு இந்த இடத்தை பத்தி பாடப்பட்டிருக்கு. இந்த ஹிமாலய கஷேத்திரத்துல நம்ம கங்கையினுடைய மகிமையை பத்தி நம்ம ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து சில கருத்துக்களை பார்ப்போம். ஸ்ரீமத் பாகவதத்துல 5வது ஸ்கந்தத்துல கங்கை எப்படி இந்த உலகத்தில் வருகின்றது அதை பற்றி ஒரு குறிப்பிட்ட அத்தியாயத்தில் சுகதேவ கோஸ்வாமி சொல்கின்றார். வாமன தேவர் அவர் திரிவிக்ரம அவதாரம் எடுத்த பொழுது தன்னுடைய கால் மூலமாக காரண சமுத்திரத்தில் உள்ள தண்ணீர், காரண சமுத்திரத்தில் அவர் காலை உயர்த்தின பொழுது அவருடைய கால் காரண சமுத்திரத்துக்குள்ள போனது. அந்த காரண சமுத்திரத்தில் உள்ள தண்ணீர் வாமன தேவருடைய திருவடியை அலம்பியது. அதன் மூலமாக கங்கை இந்த உலகத்துக்கு வந்தது. வாமனரை பத்தி 2 நாள் முன்னாடி நம்ம வாமன துவாதசி நம்ம கொண்டாடினோம். கங்கை நதி வாமன தேவருடைய சரணாமிருதம். வாமன அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை, வாமன தேவருடைய மகிமையை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பகவானுக்கு சாஸ்திரத்துல பிரம்ம அப்படிங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. பிரம்மன், பிரம்மன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, பிருகத்வாத் பிரம்மணத்வாத் பிரம்ம, மிக மிக உயர்ந்தவர் மற்றும் யார் அவருடைய திருவடிகளில் சரணடைகின்றார்களோ பகவான் அவரையும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருகின்றார். அதனாலதான் அவருடைய பெயர் பிரம்ம அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட மிக உயர்ந்த பகவான் மற்றவர்களையும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருகின்ற அந்த பகவான் அவர் ரொம்ப சிறிதான வாமன தேவனுடைய ரூபத்தில் அவதாரம் செய்தார். யோ விததாதி காமான் அப்படின்னு உபநிஷத்தில் சொல்லப்பட்டுள்ளது. யோ விததா ஏகோ நித்யோ நித்யானாம் சேதன சேதனானாம் ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான். பகவான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா நித்தியமான ஜீவராசிகளை அவர் பராமரித்துக் கொண்டு இருக்கின்றார். அவர்களுடைய தேவைகளை கொடுத்து கொண்டு இருக்கின்றார். எல்லோருடைய தேவைகளை கொடுத்து கொண்டிருக்கின்ற அந்த பகவான் ஒரு பிக்ஷை எடுக்கும் பிரம்மச்சாரியாக வாமனராக அவதாரம் செய்கின்றார். மிக உயர்ந்த பகவான், எல்லோரையும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருகின்ற அந்த பகவான் ஒரு சிறிய குள்ளமான உருவத்தை எடுத்துக்கொண்டு வாமன தேவராக அவதாரம் செய்கின்றார். எந்த பகவான் நித்தியமாக கிரகஸ்தராக இருக்கின்றாரோ அந்த நித்திய கிரகஸ்தரான பகவான் ஒரு பிரம்மச்சாரியினுடைய அவதாரத்தில் வாமன தேவராக அவதாரம் எடுக்கின்றார். அந்த வாமன அப்படிங்கிற அந்த அர்த்த, வாமன அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்லப்பட்டிருக்குன்னா, வாமானி சுகாணி நயந்தி இதி வாமனஹ.
வாமானி சுகாணி நயந்தி அப்படின்னா யார் ஒருத்தர் வந்து மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றாரோ அவர் வாமனர் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. இந்த வாமன தேவருடைய லீலைகளை பாத்தீங்கன்னா இந்த லீலையில பங்கேற்ற எல்லா நபர்களுக்கும் வாமனர் வந்து மகிழ்ச்சியை கொடுத்தார். அதிதி கஷ்யபர் அவர்களுக்கு குழந்தையாக பிறந்து வாமனதேவர் மகிழ்ச்சியை கொடுத்தார். இந்திரனுக்கு வந்து அவர் இழந்த ராஜ்யம் மற்றும் பதவியை திரும்பிக் கொடுத்து வாமனதேவர் அவருக்கு மகிழ்ச்சியை கொடுத்தார். சுக்கராச்சாரியரும் கூட ஆரம்பத்தில் அவர் கோபமாக இருந்தார். ஆனா அந்த சுக்கராச்சாரியருக்கும் வாமனதேவர் கடைசியில மகிழ்ச்சியை கொடுத்தார். அந்த லீலையினுடைய கடைசியில சுக்கராச்சாரியர் வந்து பகவானுடைய நாமங்களை உயர்த்தி சொல்றார். மந்திரதஸ் தந்திரதஸ் சித்திரம் தேச காலார்த்த வஸ்துனஹ சர்வம் கரோதி நிச்சித்திரம் அனுசங்கீர்த்தனம் தவ. ஒரு யாகத்தை செய்யும் பொழுது மந்திரங்களில் உச்சரிப்பதில் அல்லது சில விதிகளை கடைபிடிப்பதில் அல்லது வஸ்துக்களை தூய்மையற்ற வஸ்துக்களை உபயோகிப்பதில் இந்த மாதிரி பல தோஷங்கள் ஏற்படலாம். ஆனா எந்த யாகத்தில் வந்து பகவானுடைய பெருமைகள் அவருடைய நாமங்கள் மூலமாக உச்சரிக்கப்படுகின்றதோ அந்த எல்லா தோஷங்களிலிருந்தும் ஒரு நிவாரணம் கிடைக்கின்றது, எல்லா தோஷங்களும் அகன்று விடுகின்றது அப்படின்னு சுக்கராச்சாரியருக்கும் கூட வாமனதேவர் மகிழ்ச்சியை கொடுத்தார். பலி மகாராஜர் வந்து அவர் தன்னுடைய எல்லா விதமான சொத்தை இழந்தாலும் அவர் அதைவிட மிக உயர்ந்த மகிழ்ச்சியை அடைந்தார். ஏனால் அவர் வந்து தன்னையே வாமனதேவருக்கு அர்ப்பணம் செய்து வாமனதேவருடைய நித்தியமான தொடர்பை வந்து சூதல லோகத்தில் பெற்றார். அந்த மாதிரி வாமனதேவர் பலி சக்கரவர்த்திக்கு மகிழ்ச்சியை கொடுத்தார். பிரகலாதர் வந்து அவருக்கும் வாமனதேவர் மகிழ்ச்சியை கொடுத்தார். பிரகலாதர் வந்து தன்னுடைய பேரன் பலி மகாராஜர் பகவானிடத்தில் சரணடைந்ததன் மூலமாக அவருக்கு வந்து மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. கங்கா இந்த வாமனதேவருடைய லீலை மூலமாக கங்காவுக்கு வந்து விஷ்ணுபதி அப்படிங்கிற அந்த பெயர் கிடைத்தது. அதன் மூலமாக கங்கைக்கும் பகவான் வந்து மகிழ்ச்சியை கொடுத்தார். பிரம்மாவுக்கு வந்து வாமனதேவனுடைய திருவடிகளுக்கு அபிஷேகம் செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது. 8வது ஸ்கந்தத்துல வந்து வாமனதேவர் திருவிக்ரம அவதாரத்துல தன்னுடைய காலை வந்து உயர்த்திய பொழுது அந்த கால் வந்து சத்தியலோகம் வரை சென்றது. அப்ப பிரம்மா வந்து தன்னுடைய கமண்டலுவில் இருந்து தீர்த்தத்தை எடுத்து பகவானுடைய திருவடிகளுக்கு அவர் அபிஷேகம் செய்கின்றார். பிரபுபாதர் அந்த தாத்பரியத்தில் என்ன சொல்றாருன்னா, இந்த கங்கை அப்படிங்கிறது வந்து 3 விதமாக வர்ணனை செய்யப்பட்டுள்ளது. ஒரு வகையான வர்ணனை என்னன்னா, வாமனதேவருடைய கால் திருவடி வந்து காரண சமுத்திரத்துக்குள்ள போன பொழுது இந்த காரண சமுத்திரத்தில் உள்ள அந்த தண்ணீர் வாமனதேவருடைய திருவடிகளை வந்து அலம்பியது, அதன் மூலமாக கங்கை உருவாகியது அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. இன்னொரு கருத்து பிரபுபாதர் சொல்றார், நான்முக கடவுள் பிரம்மா வந்து வாமனதேவருடைய திருவடியை தன்னுடைய கமண்டலத்தில் உள்ள ஜலத்திலிருந்து அபிஷேகம் செய்தார், அதிலிருந்து கங்கை உருவாகியது அப்படிங்கிறார். மூன்றாவது இன்னொரு கருத்து இன்னொரு புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஒரு தடவை வந்து நாரத முனிவர் வந்து வைகுண்டத்திற்கு சென்றார். அப்ப நாராயணனை தரிசனம் செய்ய பொழுது பகவான் வந்து அவர்கிட்ட என்னுடைய புகழை பற்றி பாடுங்கள் அப்படின்னு சொன்னார். நாரதர் வந்து மெய்மறந்து அவர் பகவானுடைய பெருமைகளை பாட துவங்குகின்றார். அவர் கண்ணை மூடிக்கொண்டு பகவானுடைய பெருமைகளை பாடிக்கொண்டே இருக்கின்றார். பல மணி நேரம் கழிச்சு நாரத முனிவர் வந்து தன்னுடைய கண்ணை திறக்கின்றார். அப்ப கண்ணை திறந்த பொழுது அவருக்கு முன்னாடி அவர் நாராயணன் பகவானை வந்து அவரால் பார்க்க முடியல. ஆனா அந்த இடத்துல அவர் வந்து ஒரு தண்ணீரை பார்க்கின்றார். அப்ப பகவானே வந்து நாரத முனிவர் பாடின பெருமைகளை கேட்டு அவரே வந்து ஒரு ஆனந்த பரவச நிலையில் அடைந்து
அந்த நிலையில் அவர் ஒரு தண்ணீராக மாறுகின்றார். அதுவே கங்கா அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. பிரபுபாதர் இந்த 3 கருத்தையும் சொல்கின்றார். அப்ப கங்கைங்கிறது இந்த 3 தண்ணீரோட சேர்க்கை அப்படின்னு சொல்றார். ஒண்ணு பகவான் நாராயணனே கங்கையாக மாறினார், அல்லது பிரம்மா அவருடைய திருவடிகளை அலம்பினார், அல்லது காரண சமுத்திரத்தினுடைய தண்ணீர் வாமனதேவருடைய திருவடிகளை தொட்டு அதன் மூலமாக கங்கை வந்தது. இந்த 3 தண்ணீருடைய சேர்க்கையினால கங்கா இந்த 3 உலகத்தையும் தூய்மைப்படுத்துகின்ற சாமர்த்தியம் கங்காவுக்கிட்ட இருக்கின்றது அப்படின்னு பிரபுபாதர் சொல்றார். வாசுதேவ கதா கிருஷ்ண புருஷாம் ஸ்திரீம் புனாதிஹி வக்தாரம் பிருச்சகம் ஸ்ரோத்ரும் தத்பாத சலிலம் யதா. பாகவதத்தில் இந்த ஸ்லோகம் வருகின்றது. எப்படி கங்கை நதி இந்த 3 உலகத்தையும் தூய்மைப்படுத்துகின்றதோ அதே மாதிரி கிருஷ்ண கதை 3 வகையான நபர்களை தூய்மைப்படுத்துகின்றது. யார் அந்த கிருஷ்ண கதையை பேசுகின்றாரோ, யார் அந்த கிருஷ்ண கதையை கேட்கின்றாரோ, யார் அந்த கிருஷ்ண கதைக்கு கேட்பதில் யார் கேள்விகளை எழுப்புகின்றாரோ, அல்லது கிருஷ்ண கதை அது நடப்பதற்கு யாரெல்லாம் உதவி செய்கின்றார்களோ, இவர்கள் எல்லோரும் அந்த கிருஷ்ண கதையினால தூய்மை அடைகின்றனர் அப்படின்னு கங்கை நதியோட உதாரணத்தோடு சொல்லப்பட்டுள்ளது. இந்த மாதிரி பிரம்மாவுக்கு வாமனதேவருக்கு அவருடைய திருவடிகளுக்கு அபிஷேகம் கொடுப்பதற்கான அபிஷேகம் செய்வதற்கான வாய்ப்பை கொடுத்து பகவான் அவருக்கு மகிழ்ச்சியை கொடுத்தார். சிவபெருமானுக்கு சிவபெருமான் கங்கையை தன்னுடைய தலையில் பகவானுடைய சரணாமிர்தத்தை கங்கை நதி அவருடைய தலையில் பெறுவதற்கான அந்த வாய்ப்பை கொடுத்து சிவபெருமானுக்கு அவர் மகிழ்ச்சியை கொடுத்தார். இந்த மாதிரி வாமன அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு பெயரே பகவான் எல்லோருக்கும் மகிழ்ச்சியை கொடுத்தார். வாமானி சுகாணி நயந்தி. இந்த மாதிரி வாமனதேவர் எல்லோ நபர்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுத்தார். இந்த மாதிரி பாகவதத்தில் 5வது ஸ்கந்தத்துல கங்கைக்கு பாகீரதி, ஜானவி, விஷ்ணுபதி இந்த மாதிரி பல பெயர்கள் இருக்கின்றன. கங்கா சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் அப்படின்னு 1000 பெயர்கள் கங்கைக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. கங்கை அந்த காரண சமுத்திரத்திலிருந்து வாமனதேவருடைய திருவடிகளை அலம்பினதுக்கு அப்புறம் அந்த கங்கை நதி துருவலோகத்திற்கு வருகின்றது. அந்த துருவலோகத்தில் துருவ மகாராஜர் கங்கையினுடைய தண்ணீரை தன்னுடைய திருவடிகளில் பெற்று அவர் மிக மிக உயர்ந்த ஆனந்தத்தை அனுபவிக்கின்றார், மிக உயர்ந்த ஆனந்தத்தை அடைகின்றார். அதற்கப்புறம் அந்த துருவலோகத்திலிருந்து கங்கை நதி துருவலோகத்திற்கு பக்கத்தில் உள்ள சப்தரிஷி மண்டலம், அந்த சப்தரிஷி மண்டலத்தில் கங்கை அவதரிக்கின்றது. அங்க பாகவதத்தில் ஒரு அருமையான ஸ்லோகம் வருகின்றது. அந்த சப்தரிஷிகள் கங்கையினுடைய பெருமையை தெரிந்ததனால பிரபாவக்ய அப்படிங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. பகவானுடைய திருவடிகளினுடைய பெருமையை தெரிந்ததனால அந்த சப்தரிஷிகள் கங்கையினுடைய தண்ணீரை எப்பொழுதுமே தன்னுடைய தலையில் வைத்துக் கொண்டு இருக்கின்றனர். பொதுவாக தலை எப்பொழுதுமே ஈரமா இருந்ததுன்னா அது நமக்கு கொஞ்சம் அசௌகரியமாக இருக்கும். ஆனா இந்த சப்தரிஷிகள் பகவானுடைய திருவடிகளுடைய பெருமையை தெரிந்ததனால அந்த அசௌகரியத்தை பொருட்படுத்தாமல் எப்பொழுதும் பகவானுடைய அந்த கங்கை நதியை தன்னுடைய தலையில் பெற்றுக்கொண்டே இருக்கின்றனர். அதுல குறிப்பாக பாகவதத்துல கங்கையினுடைய பெருமை வரும்பொழுது பல புராணங்கள்ல கங்கையினுடைய பெருமை வருகின்றது. ஆனா பாகவதத்தில் கங்கையினுடைய பெருமை வரும்பொழுது மிக அற்புதமாக சொல்லப்பட்டுள்ளது. அந்த கங்கையினுடைய தண்ணீரை பெற்றதுனால இந்த சப்தரிஷிகள் அறம், பொருள், காமம் மற்றும் வீடு
இந்த 4 லட்சியங்களையும் அவர்கள் பொருட்படுத்தாமல் பகவானுடைய சேவையை மட்டுமே அடைவதற்கான அந்த லட்சியத்தை அவர்கள் மனசில் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பொதுவாக இந்த ஹிமாலய கஷேத்திரத்துல பல ஞானிகள், பல உயர்ந்த தபஸ்விகள், பல முனிவர்கள் வருகின்றார்கள். பல பேர் முக்தி அடைவதற்காக வருகின்றார்கள், அல்லது வாழ்க்கையில பல ஆசைகளை திருப்தி செய்வதற்காக வருகின்றார்கள். ஆனால் பாகவதத்தில் எப்படி வர்ணனை வருகின்றதுன்னா, இந்த சப்தரிஷிகள் கங்கையினுடைய தண்ணீரை பெற்று அதன் மூலமாக அறம், பொருள், காமம் மற்றும் வீடு இந்த 4 இலக்குகளையும் பொருட்படுத்தாமல் பகவானுடைய அன்பை மட்டுமே அடைவதற்கான அதே எண்ணத்தை அவர்கள் மனதில் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அந்த தாத்பரியத்தில் பிரபுபாதர் எழுதுகின்றார், கைவல்யம் நரகாயத்தே விதி மகேந்திராதிஷ்ய கீட்டாயத்தே விஸ்வம் பூர்ண சுகாயத்தே ஆகாஷ புஷ்பாயத்தே துர்தாந்தேந்திரிய கால சர்ப்ப பட்டலி புரோத்காட்ட தம்ஷ்ராயத்தே விஸ்வம் பூர்ண சுகாயத்தே விதி மகேந்திராதிஷ்ய கீட்டாயத்தே தம் ஏவம் கௌரஸ்துமஹ யத் காருண்ய கடாட்ச வைபவதாம் தம் ஏவம் கௌரஸ்துமஹ அப்படின்ற ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டி சொல்றார். யார் ஒருத்தர் சைத்தன்ய மகாபிரபுவினுடைய கருணையை பெறுகின்றார்களோ, கைவல்யம் நரகாயத்தை அவர்கள் கைவல்ய முக்தியை கூட ஒரு நரகமாக கருதுகின்றார்கள். ஆகாஷ புஷ்பாயத்தை ஸ்வர்கலோகத்தில் உள்ள சுகங்களை ஒரு ஆகாஷ புஷ்பம் மாதிரி அதை பொருட்படுத்தாமல் அதை ஒரு மாயையாக கருதுகின்றார்கள். துர்தாந்தேந்திரிய கால சர்ப்ப பட்டலி புரோத்காட்ட தம்ஷ்ராயத்தை சைத்தன்ய மகாபிரபுவினுடைய கருணையை பெறுவதனால அவர்களுடைய புலன்கள், பொதுவாக புலன்கள் புலனின்ப வஸ்துக்கள் மேல வசீகரிக்கப்பட்டு அதனால ஒருத்தர் வீழ்ச்சி அடைகின்றார். ஆனா சைத்தன்ய மகாபிரபுவினுடைய கருணையினால அப்படிப்பட்ட புலன்கள் விஷம் எடுக்கப்பட்ட ஒரு பாம்பினுடைய பற்கள் மாதிரி ஆகிவிடுகின்றது. அந்த புலன்களால அவருக்கு எந்த பாதிப்பு ஏற்படுவதில்லை. விஸ்வம் பூர்ண சுகாயத்தை கீதையில இந்த உலகத்தை பத்தி துக்காலயம் அப்படின்னு வர்ணிக்கப்பட்டுள்ளது. ஆனா சைத்தன்ய மகாபிரபுடைய கருணையை பெற்றவருக்கு இந்த உலகம் ஒரு சுகமான உலகமாக மாறிவிடுகின்றது. விஸ்வம் பூர்ண சுகாயத்தை விதி மகேந்திராதித்ய கீட்டாயத்தை நான்முக கடவுளனுடைய பதவியோ அல்லது இந்திரனுடைய பதவியை அவர் ஒரு சாதாரண ஒரு புழுவினுடைய நிலை மாதிரி கருத ஆரம்பிக்கின்றார். அந்த மாதிரி எப்படி சைத்தன்ய மகாபிரபுடைய கருணையினால ஒருத்தருடைய சிந்தனை எப்படி ஒரு கிருஷ்ணருடைய அன்பை அடைவதற்கான அந்த உயர்ந்த இலக்கை அவர் அடைகின்றாரோ, அதே மாதிரி இந்த சப்த ரிஷிகள் கங்கையினுடைய தண்ணீரை பெற்று அவர்கள் அறம், பொருள், காமம், வீடு இந்த இலக்கை அவர்கள் பொருட்படுத்துவதில்லை அப்படின்னு பாகவதத்தில் வர்ணனை செய்யப்பட்டுள்ளது. அதற்கப்புறம் கங்கை அந்த சப்தரிஷி மண்டலத்திலிருந்து சந்திரலோகத்துக்கு வந்துவிட்டு அந்த சந்திரலோகத்திலிருந்து மேரு மலையின் மேல் உள்ள சத்தியலோகத்துல அந்த கங்கை விழுகின்றது. அந்த மேரு மலையில விழுந்ததுக்கு அப்புறம் அந்த மேரு மலையில உள்ள 4 திசையிலிருந்து கங்கை வெவ்வேறு மலையாக கீழே விழுந்து கடைசியில 4 திசையிலிருந்து கங்கை கடைசியில உப்பு சமுத்திரத்துல கலக்கின்றது அப்படின்னு வர்ணனை செய்யப்பட்டுள்ளது. எப்படி 4 வைஷ்ணவ சம்பிரதாயத்துல அதுல சில வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த 4 வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய தத்துவ ரீதியாக பார்க்கும் பொழுது பகவான் விஷ்ணு முழுமுதற் கடவுள், ஜீவாத்மா பகவானுடைய ஒரு நித்தியமான சேவகன், நித்தியமான தொண்டன். இந்த கருத்துல எந்த மாறுபாடு இல்லை, இந்த வேறுபாடு இல்லை.
அதே மாதிரி இங்க கங்கை வந்து கடைசியில 4 திசையில விழுந்தாலும் கடைசியில உப்பு சமுத்திரத்தில் போய் கலக்கின்றது அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. 9வது ஸ்கந்தத்துல கங்கை இப்ப இந்த உலகத்துல எப்படி அவதரித்தது அதை பற்றி சொல்லும் பொழுது, சகர மகாராஜர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். சகர அப்படின்னா அவர் வந்து விஷத்தோடு பிறந்தார். கர அப்படின்னா விஷம், சகரண விஷத்தோடு பிறந்தவர் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அவர் தன்னுடைய அம்மாவனுடைய கர்ப்பத்தில் இருந்த பொழுது அவருடைய அம்மாவுக்கு வந்து மத்த அவருடைய கணவனுடைய மற்ற மனைவிகள் வந்து பொறாமையினால விஷத்தை கொடுத்தனர். ஆனா அப்படி இருந்தாலும் முனிவர்களுடைய கருணையினால அந்த குழந்தைக்கு எந்த பாதிப்பு ஏற்படல. அவர் விஷத்தோடு பிறந்தார். அதனாலதான் அவருடைய பெயர் சகர அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அந்த சகர மகாராஜர் வந்து ஒரு அஸ்வமேத யாகம் செய்தார். அந்த அஸ்வமேத யாகம் செய்யும் பொழுது அந்த அஸ்வமேத யாகத்திற்கான அந்த குதிரையை வந்து இந்திரன் திருடி கொண்டு போய்விட்டார். அப்ப அந்த குதிரையை மீட்டு கொண்டு வருவதற்காக சகர மகாராஜருடைய புதல்வர்கள் வந்து அந்த குதிரையை தேடிக்கொண்டு போகின்றனர். சகர மகாராஜருக்கு 2 மனைவிகள் இருந்தாங்க. ஒரு மனைவியினுடைய புதல்வர்கள் வந்து குதிரையை தேடிக்கொண்டு போகும் பொழுது அவர்கள் வந்து இந்த பூமிக்கு அடியில பாதாள லோகம் வரைக்கும் போயிட்டு இருந்தாங்க. அப்ப போகும்பொழுது ஒரு இடத்துல அவங்க வந்து கபில தேவருடைய ஆசிரமத்துக்கிட்ட வருகின்றார்கள். அந்த கபில தேவருடைய ஆசிரமத்திட்ட வரும்பொழுது கபில தேவரை பார்த்துவிட்டு இவர்தான் குதிரையை தேடிக்கொண்டிருக்கின்றார், இவர்தான் குதிரையை தேடியிருக்கின்றார் அப்படின்னு நம்ம வந்து தவறாக எண்ணி அந்த கபில தேவரை வந்து தாக்குவதற்காக போகின்றார்கள். அப்ப அந்த கபில தேவருடைய பிரபாவத்தினால அவர் வந்து கபில தேவ இந்த சகர மகாராஜனுடைய புதல்வர்கள் வந்து கபில தேவருடைய அவருடைய மகிமையினால இவர்கள் வந்து எரிக்கப்பட்டு விடுகின்றனர். அப்ப அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் எரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் சகர மகாராஜருடைய இன்னொரு மனைவியினுடைய புதல்வன், அவர் பெயர் வந்து அசமஞ்சஸ் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. இந்த அசமஞ்சஸும் தேடுகின்றார். அவருக்கும் அந்த குதிரை கிடைக்கவில்லை. ஆனா அந்த அசமஞ்சஸ் அவருடைய புதல்வன் அம்சுமான் அவரும் வந்து அந்த குதிரையும் தேடிக்கொண்டு தன்னுடைய சித்தப்பா அவங்களையும் தேடிக்கொண்டு அவர் அதே இடத்துக்கு வருகின்றார். அந்த கபில தேவருடைய ஆசிரமத்துக்கிட்ட வருகின்றார். ஆனா அம்சுமான் வந்து அவர் அந்த கோபத்தினால பாதிக்கப்படவில்லை. அம்சுமான் கபில தேவரை வணங்கி கபில தேவர்கிட்ட அவர் வந்து நமஸ்காரம் செய்கின்றார். அப்ப அவர் கபில தேவர் கருணையினால் அவர் வந்து குதிரையை பெறுகின்றார். அந்த அப்ப வந்து கபில தேவர் கிட்ட கேட்கிறார், என்னுடைய இந்த மூதாதையர்களை வந்து அவர்களை வந்து எப்படி சாபத்திலிருந்து விடுவிக்க வேண்டும், அவர்களுக்கு எப்படி ஒரு நல்ல கதி கிடைக்க வேண்டும், அவர்களுக்கு முக்தி கிடைப்பதற்கு என்ன வழி அப்படின்னு கேட்கிறார். அப்ப கபில தேவர் சொல்றார், நீங்கள் வந்து கங்கையை வந்து இந்த உலகத்துக்கு வரவழைத்தீங்கன்னா அதன் மூலமாக உங்களுடைய இந்த பெரியப்பா சித்தப்பா உங்களுடைய மூதாதையர்கள் வந்து அவர்கள் வந்து சாபத்திலிருந்து விடுபடுவார்கள் அப்படின்னு அவங்க கபில தேவர் சொல்றார். அம்சுமான் வந்து கடும் தவம் செய்கின்றார் கங்கையை வந்து இந்த உலகத்துல வரவழைக்கிறதுக்காக. ஆனா அம்சுமானுடைய காலத்துல கங்கை வந்து இந்த உலகத்துக்கு வரவில்லை. அதற்கப்புறம் அம்சுமானுடைய புதல்வன் திலீப மகாராஜர் அவரும் வந்து பல வருடம் வந்து கங்கையை வந்து இந்த உலகத்தை வரவேற்கிறதுக்காக அவரும் பல கடும் தவம் செய்யறார். ஆனா அவராலையும் கங்கையை வந்து இந்த உலகத்துக்கு வரவழைக்க முடியவில்லை. அதுக்கப்புறம் திலீபருடைய புதல்வர்
பாகீரத மகாராஜர் அவர் கடும் தவம் செய்யறார். ஹிந்தியில கூட ஒரு வாக்கியம் இருக்கு இந்த மாதிரி, ஒருத்தர் ரொம்ப கஷ்டமான காரியத்தை செய்யறார், ரொம்ப உறுதி மனப்பான்மையோட கடும் நாள் முயற்சி எடுத்து ஒரு காரியத்தை செய்யறதுக்கு அதுக்கு பாகீரத காரியம் அப்படின்னு ஒரு வாக்கியமே வருகிறது. பாகீரத் ஜேசே अपने काम किए. பாகீரத மகாராஜ் மிக கடுமையான தவம் செய்யறார். அப்ப அந்த பாகீரத மகாராஜருடைய முயற்சியினால அப்ப கங்கை பாகீரத மகாராஜருக்கு காட்சி கொடுக்கின்றார். அங்க கங்கை காட்சி கொடுக்கும் பொழுது பாகீரத மகாராஜர் சொல்றாங்க, இந்த மாதிரி என்னுடைய இந்த மூதாதையர்களை அவர்களுக்கு ஒரு நல்ல கதி கிடைக்கிறதுக்காக, முக்தி அடைவதற்காக நீங்கள் இந்த உலகத்தில் அவதாரம் செய்யணும் அப்படின்னு கங்கை நதி கிட்ட வேண்டுகின்றார். அப்ப கங்கை நதி பாகீரத மகாராஜர் கிட்ட இரண்டு நிபந்தனை சொல்றாங்க. ரெண்டு விஷயத்தை, ரெண்டு காரணம், ரெண்டு விஷயத்தை பத்தி ஒரு தயக்கத்தை சொல்றாங்க. ஒரு விஷயம் என்னன்னா, நான் இந்த உலகத்துல வரும் பொழுது நான் கடும் வேகத்துடன் இந்த உலகத்துல வருவேன். அப்ப அந்த அவ்வளவு வேகத்துடன் வரும் பொழுது யார் ஒருத்தர் அந்த என்னுடைய வேகத்தை யாரால தாங்க முடியும், யார் அங்க தாங்க போறாங்க அப்படின்னு இந்த முதல் ஒரு ஆட்சேபத்தை தெரிவிக்கின்றாங்க. இரண்டாவது ஆட்சேபம் என்ன சொல்றாங்கன்னா, நான் இந்த உலகத்துல வரும் பொழுது பல பேர் பாவம் செஞ்சவங்க என்னில் நீராடுவார்கள். அப்ப நீராடும் பொழுது அவர்களுடைய பாவத்தை என்னிடத்தில் சமர்ப்பித்து விட்டு செல்வார்கள். அப்ப நான் களங்கம் அடைந்து விடுவேன். அப்ப என்னை அந்த களங்கத்திலிருந்து யார் எனக்கு எப்படி அதிலிருந்து விடுதலை கிடைக்கும், அந்த களங்கத்தை யார் போக்குவார்கள் அப்படின்னு இந்த இரண்டு ஆட்சேபத்தை கங்கா தெரிவிக்கின்றார். அப்ப பாகீரத மகாராஜர் சொல்றார், முதல் ஆட்சேபனைக்கு சொல்றார், இந்த மாதிரி நான் சிவபெருமான் கிட்ட பிரார்த்தனை செய்து சிவபெருமானை வேண்டி சிவபெருமான் உங்களை அவர் உங்களுடைய வேகத்தை ஏற்றுக்கொள்வதற்கான சாமர்த்தியம் அவர்கிட்ட இருக்கு, அவர் உங்களை ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு அந்த முதல் ஆட்சேபத்துக்கு ஒரு வழி சொல்றார். இரண்டாவது ஆட்சேபத்துக்கு அவர் சொல்றார், பல பேர் பாவம் செஞ்சவங்க உங்கள் நீராடுவார்கள். ஆனா அதே சமயத்துல பகவானுடைய பல தூய பக்தர்களும் நீங்க இருக்கின்ற கஷேத்திரத்தில் அவங்க நீராடுவார்கள். அந்த தூய பக்தர்கள் கிட்ட உங்ககிட்ட இருக்கின்ற அந்த பாவத்தை அவர்கள் போக்கி விடுவார்கள். அந்த சமயத்துல பிரபுபாதர் தாத்பரியத்துல ஒரு ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டி சொல்றார், பவத்விதா பாகவதா தீர்த்த பூத ஸ்வயம் விபு தீர்த்தி குர்வந்தி தீர்த்தாணி ஸ்வாந்தஸ்தேன கதாபிருதா. விதுரர் ஹஸ்தினாபுரத்துக்கு திரும்பி வந்த பொழுது யுதிஷ்டிர மகாராஜர் சொல்றார், உங்களை போன்ற பாகவதர்கள் எப்பொழுதும் பகவானை உங்களுடைய மனசுக்குள்ளே நீங்கள் நினைத்துக் கொண்டு இருக்கிறதுனால நீங்கள் ஒரு நடமாடும் தீர்த்த ஸ்தலம். நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்தையே தீர்த்த ஸ்தலமாக மாற்றி விடுவதற்கான சாமர்த்தியம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு விதுரரை யுதிஷ்டிர மகாராஜர் போற்றுகின்றார். அந்த மாதிரி பாகீரத மகாராஜர் கங்கைக்கு அந்த இரண்டாவது ஆட்சேபத்துக்கும் இந்த வழியை சொல்கின்றார். நம்ம ஒருத்தர் மற்றவங்களுக்கு கங்கையினுடைய எதுவும் பார்க்கும்போது மற்றவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது எப்படி அந்த உதவியினால நம்மளும் பாதிக்கப்படாமல் இருக்கணும். சில சமயம் நம்ம பாதிக்கப்பட்டு விடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு மற்றவங்களுக்கு உதவி செய்யாமலே இருந்துடுறோம். அல்லது மற்றவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது சில கவனக்குறைவினால நம்ம அவங்களுடைய கலங்கங்களால நம்மளும் சில சமயம் வீழ்ச்சி அடைந்து விடலாம்.
ரெண்டே நம்ம தவிர்க்கணும். மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தயக்கமும் படக்கூடாது. அதே சமயத்துல உதவி செய்யும் பொழுது அந்த உதவி செய்யறதுனால நம்மளுடைய நிலையை நம்ம ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளணும். எப்படி சிவபெருமான் அந்த காலக்கூட்ட விஷத்தை குடித்தார். ஆனா அதே சமயத்தில் இந்த காலக்கூட்ட விஷத்தை தன்னுடைய தொண்டைக்கு கீழே அவர் போக விடவில்லை. இந்த உலகத்துக்கு உதவியும் செய்தார். அதே சமயத்தில் அந்த உதவியினால் அவர் தானும் பாதிக்கப்படாமல் இருந்தார். இந்த மாதிரி 9வது ஸ்கந்தத்துல இந்த மாதிரி எப்படி கங்கை இந்த உலகத்துக்கு வருகின்றது அந்த கருத்து சொல்லப்பட்டுள்ளது. இதுல இன்னொரு விஷயம் என்ன பார்த்தோம்னா, பாகீரதர் அவர் இந்த கங்கையை இந்த உலகத்துக்கு கொண்டு வரும் பொழுது நான் இந்த உலகத்துல உள்ள எல்லா மக்களையும் நான் அவர்களுக்கு நன்மை செய்ய போகின்றேன் அப்படின்னு நினைத்து கொண்டு கங்கையை கொண்டு வர அவர் தன்னுடைய முன்னோர்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன், அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த நோக்கத்துடன் கங்கையை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தார். ஆனா அதன் மூலமாக இந்த உலகத்தில் இந்த 3 உலகமும் பயனடைந்தது. ஸ்ரீல பிரபுபாதர் அவர் இந்தியாவிலிருந்து அமெரிக்கா போகும் பொழுது நான் இந்த உலகத்தையே எல்லோரையும் நான் பக்தர்களாக ஆக்க போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் போல. அவர் என்ன கண்ணோட்டத்துல போனாருன்னா, நான் என்னுடைய குரு மகாராஜருடைய கட்டளையை பின்பற்ற வேண்டும். ஒருத்தர் பிரபுபாதர் கிட்ட கேட்ட பொழுது, உங்களுடைய பல ஆன்மீக சகோதரர்கள் அவர்கள் எல்லோரும் லண்டனுக்கு போனாங்களே, நீங்க லண்டனுக்கு போகாம நீங்க அமெரிக்காவை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு கேட்டார். பிரபுபாதர் சொன்னார், என்னுடைய பல ஆன்மீக சகோதரர்கள் லண்டன் போனாங்க, அவங்க அந்த முயற்சியில வெற்றி அடையவில்லை. நான் நினைச்சேன் எனக்கும் தோல்வி தான் வரப்போகுதுன்னா அட்லீஸ்ட் நான் ஒரு புது இடத்துல தோல்வியை சந்திக்க விருப்பப்பட்டு அதனால புது இடத்துக்கு போலாம் அப்படின்னு நினைச்சேன். அவர் அங்க போகும்பொழுது, அமெரிக்காவுக்கு போகும்பொழுது, நான் உலகத்தையே பக்தர்களாக ஆக்க போறேன், நான் உலகத்தினுடைய ஜெகத்குரு அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் அவர் போல தன்னுடைய குருவினுடைய கட்டளையை பின்பற்ற வேண்டும், அதுல ஒரு முயற்சி எடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு பணிவோடு ஒரு பணிவான சிந்தனையுடன் போனார். ஆனா அந்த முயற்சியில அவர் ஸ்ரத்தையாக செஞ்சதுனால அதன் மூலமாக அமெரிக்கா மட்டுமல்ல மற்ற உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் பயனடைந்தது. இந்தியாவுக்கும் கிருஷ்ண உணர்வு அந்த அமெரிக்கர்கள் கிருஷ்ண பக்தி இயக்கத்தை கிருஷ்ண உணர்வை எடுத்துக்கொள்வதன் மூலமாக பல இந்தியர்களும் அதனால அவர்களுக்கு ஒரு உற்சாகம் ஏற்பட்டு இந்தியாவிலும் பல பேர் பக்தர்கள் ஆனார்கள். அந்த மாதிரி பாகீரதர் அவர் தன்னுடைய மூதாதையர்களுக்கு நன்மை செய்யறதுக்காக அந்த முயற்சி எடுத்தார். அதன் மூலமாக இந்த உலகமே நன்மை அடைந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி பாகவதத்துல பார்த்தோம்னா கங்கை சம்பந்தமான பல ஸ்லோகங்கள் வருகின்றது. பாகவதத்தினுடைய ஆரம்பத்திலே பார்க்கும் பொழுது யத்பாத சம்சயா சூத முனய பிரசமாயன சத்ய புனன் உபஸ்பிருஷ்டா ஸ்வர்தூன்யாபோனு சேவையா, இந்த ஸ்லோகத்துல வருகின்றது. இந்த மாதிரி கங்கை நதியில ஒருத்தர் நீராடும் பொழுது பல முயற்சிக்கு அப்புறம் ஒருத்தர் முழுமையாக தூய்மை அடைகின்றார் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் பகவானுடைய தூய பக்தர்கள் சத்ய புனன் உபஸ்பிருஷ்டா ஸ்வர்தூன்யாபோனு சேவையா, அந்த தூய பக்தர்களை நினைப்பதன் மூலமாகவே ஒருத்தர் தூய்மை அடைந்து விடுகின்றார் அப்படின்னு தூய பக்தர்களுடைய மகிமை கங்கை நதியை விட உயர்த்தி சொல்லப்பட்டுள்ளது ஒரு இடத்துல. இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா பாகவதத்துல 1வது ஸ்கந்தத்துல கங்கை 11வது ஸ்கந்தத்துல சொல்லப்பட்டுள்ளது. எப்படின்னா கங்கை நதி கரையில பலவிதமான மரங்கள் செடி கொடிகள் வளர்கின்றன.
அந்த எல்லா மரங்களுக்கும் செடிகொடிகளுக்கும் அந்த கங்கை நதியிலிருந்து தான் தண்ணீர் வருகின்றது. அவர்கள் கங்கை நதியினுடைய தண்ணீரை பெற்றாலும் ஒவ்வொரு மரத்திலிருந்து வெவ்வேறு விதமான பழங்கள் வருகின்றன. சில மரங்கள் உள்ள பழங்கள் சில விஷம் கலந்த பழங்களாக இருக்கலாம். சில மரங்களிலிருந்து இனிப்பான பழங்கள் வரலாம். சில மரங்களிலிருந்து கசப்பான பழங்கள் வரலாம். எப்படிப்பட்ட விதை விதைக்கப்பட்டிருக்கின்றதோ அதற்கேற்றபடி வெவ்வேறு மரங்கள் வெவ்வேறு பழங்களை கொடுக்கின்றன. அவர்கள் எல்லோரும் அதே கங்கை தண்ணீரை பெற்றாலும் அதே மாதிரி பிரபுபாதர் சொல்றார், வேத சாஸ்திரங்கள் பல பேர் படிக்கின்றார்கள், பல பேர் கற்கின்றார்கள். ஆனால் அவர்கள் எந்த மனப்பான்மையுடன் அந்த சாஸ்திரங்களை அணுகுகின்றார்களோ அதற்கேற்றபடி அவர்களுடைய வாழ்க்கையில பரிமாற்றம் ஏற்படுகின்றது. ஒருத்தர் அதே சாஸ்திரத்தை தவறான எண்ணத்துடன் படித்தாருன்னா அதனால அவருக்கு அந்த சாஸ்திரத்தை ஒரு தவறான நோக்கத்து கூட உபயோகப்படுத்தலாம். அதனால இந்த மாதிரி கங்கையோடு சம்பந்தப்பட்டு பல விஷயங்கள் சொல்லப்பட்டுள்ளன. நம்ம சாஸ்திரத்தை படிக்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் நம்ம எந்த மனநிலையுடன் அணுகுகின்றோம் அதுவும் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி இந்த கருத்தையும் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு இடத்துல 3வது ஸ்கந்தத்துல பிரம்மாவினுடைய சிருஷ்டியை பற்றி வர்ணனை செய்யப்படும் பொழுது பகவான் காரண சிருஷ்டி, இந்த உலகத்துக்கான சிருஷ்டி செய்வதற்கான மூலப்பொருட்களை படைத்ததற்கு அப்புறம் அந்த மூலப்பொருட்கள் படைக்கப்பட்டுள்ளது. அந்த மூலப்பொருட்களுடைய அதிஷ்டான தேவர்கள் படைக்கப்பட்டனர். ஆனா அதற்கு அப்புறம் அந்த சிருஷ்டியை தொடர்ந்து எப்படி கொண்டு போக வேண்டும் அதுல அந்த தேவர்களுக்கே அவங்களுக்கே ஒரு குழப்பம் அடைந்து விட்டனர். அப்ப அந்த எல்லா தேவர்களும் பகவானிடத்தில் பிரார்த்தனை செய்கின்றனர். அந்த பிரார்த்தனையில ஒரு அருமையான கருத்து வருகின்றது. மார்கந்தியத்தே முகபத்மநீடை சந்த சுபர்ணயுர் ருஷயோ விவிக்தே யஸ்யாகமர்ஷோத சரித்வராய பதம் பதம் தீர்த்த பதம் பிரபன்னா. அந்த தேவர்கள் சொல்றாங்க பகவான் கிட்ட, நாங்கள் உங்களுடைய திருவடிகளில் நாங்கள் சரணடைந்துள்ளோம். உங்களுடைய திருவடிகள் இந்த உலகத்தில் உள்ள எல்லா தீர்த்த ஸ்தலங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கின்றன. உங்களுடைய திருவடிகளில் இருந்துதான் கங்கை நதி தோன்றுகின்றது. அந்த கங்கை நதி தான் எல்லா நதிகளிலேயே சிறந்தது. கீதையிலும் கிருஷ்ணர் சொல்றார், ஸ்ரோதசாம் அஸ்மி ஜானவி, நதிகளில் நான் ஜானவி அப்படின்னு சொல்றார். அந்த இந்த உலகத்துல முனிவர்கள் சாதுக்கள் உங்களுடைய திருவடிகளை அடைவதற்காக 2 வகையான ஏணிகளை உபயோகப்படுத்துகின்றனர். அந்த 2 ஏணிகள் என்னன்னா, ஒரு ஏணி என்னன்னா இந்த வேத சாஸ்திரம் அப்படிங்கிற அந்த ஏணியை உபயோகப்படுத்தி உங்களுடைய திருவடிகளை அடைய முயற்சி செய்கின்றனர். இன்னொரு ஏணி என்னன்னா இந்த கங்கை நதி அப்படிங்கிற ஏணி. இந்த கங்கை நதியில அவர்கள் நீராடி அதன் மூலமாக உங்களுடைய திருவடிகளை அடைகின்றனர் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல கங்கை நதியை பத்தி வர்ணனை செய்யப்பட்டுள்ளது. இன்னொரு இடத்துல சங்கராச்சாரியர் பகவத்கீதையினுடைய மகாத்மியத்தை பத்தி சொல்லும் பொழுது சங்கராச்சாரியர் சொல்றார், பாரதாமிருத சர்வஸ்வம் விஷ்ணு வக்த்ராத்வி நிஸ்ருதம் கீதா கங்கோதகம் பீத்வா புனர்ஜன்மன வித்யதே. அவர் சொல்றார், எப்படி ஒருத்தர் கங்கை நதியை குடிப்பதன் மூலமாக ஒருத்தர் பகவானுடைய திருவடிகளை அடைகின்றாரோ,
அதே மாதிரி இந்த பகவத்கீதை அப்படிங்கிற இந்த பகவானுடைய திருமுகத்திலிருந்து தோன்றிய இந்த அமிர்தத்தை யார் பருகுகின்றார்களோ அவர்களும் பகவானுடைய திருவடிகளை அடைகின்றார்கள். பிரபுபாதர் சொல்றார், ஆன்மீக நிலையில பார்த்தோம்னா பகவானுடைய திருவடிகள் அல்லது பகவானுடைய திருமுகம் இந்த இரண்டுக்கும் வித்தியாசம் கிடையாது. பகவானுடைய திருவடியோ சரி திருமுகமோ சரி, அந்த இரண்டிலிருந்தும் தோன்றிய கங்கை நதி மற்றும் பகவத்கீதை இந்த இரண்டின் மூலமாகவும் ஒருத்தர் பகவானை அடைய முடியும் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பாகவதத்துல கபிலதேவர் பகவானுடைய அங்கங்கள் மேல எப்படி தியானம் செய்ய வேண்டும் அதை பத்தி வர்ணனை செய்கின்றார். அப்ப விஷ்ணுவினுடைய திருவடியை பத்தி தியானம் செய்யும் அதை பத்தி வர்ணனை செய்யும் பொழுது அவர் சொல்றார், யத் ஷௌச்ச நிஷ்ரித சரி பிரவரோதகேன தீர்த்தேன தீர்த்தியதிகிருத்தேன சிவ சிவோபூத் தியாதுர்மன சமல சைல நிசிருஷ்டமக்ஷ்ணோ தியாயே சிரம் பகவத சரணாரவிந்தம். சிவபெருமானுடைய பெயரினுடைய அர்த்தம் என்னன்னா, சிவன் அப்படின்னா யார் மற்றவர்களுக்கு மங்களத்தை கொடுக்கின்றாரோ அவர்தான் சிவன் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அப்படி எல்லோருக்கும் மங்களத்தை கொடுக்கின்ற அப்படிப்பட்ட சிவபெருமான் பகவானுடைய திருவடிகளை அலம்பிய அந்த கங்கை நதி சரணாமிர்தத்தை பெற்றதன் மூலமாக அவர் இன்னமும் உயர்ந்த மங்களத்தை அடைகின்றார் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அந்த பகவானுடைய திருமடிகள் மேல ஒருத்தர் தியானம் செய்ய வேண்டும். தியாதுர் மன சமல சைல நிசிருஷ்டம் அக்ஷ்ணு. நம்மளுடைய மனசுக்குள்ள அனாதி காலமாக எண்ணற்ற ஜென்மங்களாக பல வகையான பாவங்கள் அல்லது பல நோக்கு செயல்களை செய்ததன் மூலமாக பல வகையான எண்ணற்ற கலங்கங்கள் நம்மளுடைய மனசுக்குள்ள படிந்துள்ளன. அந்த நம்மளுடைய மனசுக்குள்ள படிந்த கலங்கங்களால ஒரு பெரிய மலையே உருவாகியுள்ளது. பொதுவாக ஒரு மலையை அழிக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். மலையை அழிக்கிறதுக்கு நீங்க பெரிய அணுகுண்டை கொண்டு வந்தாலும் கூட மலையை அழிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு மலையை அழிக்கணும்னா இந்திரனுடைய வஜ்ராயுதம் மூலமாக தான் சில சமயம் மலையை அழிக்க முடியும். தியாதுர் மன சமல சைல நிசிருஷ்ட வஜ்ரம் தியாயே சிரம் பகவத சரணாரவிந்தம். நம்மளுடைய மனசுக்குள்ள அந்த மலை போன்ற அழுக்குகள் கலங்கங்கள் இருக்கின்றன. ஆனா பகவானுடைய திருவடிகள் மேல தியானம் செய்வதன் மூலமாக அந்த மலை போன்ற அழுக்குகள் அந்த மலையே தவிடு பொடியாக்கப்படுகின்றது. அந்த பகவானுடைய திருவடிகளில் இருந்து தோன்றிய அந்த கங்கை நதியினால மற்றவர்களுக்கு மங்களத்தை கொடுக்கின்ற அந்த சிவபெருமானே மிக உயர்ந்த மங்களத்தை அடைகின்றார். அப்படிப்பட்ட திருவடிகள் மேல நம்ம தியானம் செய்ய வேண்டும் அப்படின்னு கபிலதேவர் வர்ணனை செய்கின்றார். இன்னொரு இடத்துல பாகவதத்துல முதலாவது ஸ்கந்தத்துல சூத கோஸ்வாமி சொல்றார், அதாபி யத் பாதநகாவ சிருஷ்டம் ஜகத் விரிஞ்சோ பக்ருதார்கணாம்பஹ சேஷம் புனாத்யன்யதமோ முகுந்தாத் கோணாமலோகே பகவத் பதார்த்தஹ. இந்த ஸ்லோகத்துல சூத கோஸ்வாமி சொல்ற, இந்த பகவான் கிருஷ்ணரை தவிர பகவான் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு பொருத்தமான வேறு நபர் யாருமே இருக்க முடியாது. பகவான் கிருஷ்ணர் அல்லது விஷ்ணுவை தவிர பகவான் அப்படிங்கிற இந்த சொல்லுக்கு மிக பொருத்தமான நபர் இவர்தான். ஏன்னா பிரம்மா அந்த பகவானுடைய திருவடிகளை அலம்பி அந்த திருவடிகளிலிருந்து தோன்றிய
அந்த திருவடிகளை அலம்பி அதிலிருந்து தோன்றிய கங்கை நதியை உபயோகப்படுத்தி அந்த கங்கை நதியை சிவபெருமானை வரவேற்பதற்காக அந்த கங்கை நதியை உபயோகித்தார். அப்ப பகவானுடைய திருவடிகள் எப்படி உயர்ந்தது. அதனால பகவான் அப்படிங்கிற சொல்லுக்கு வாமனதேவர், கிருஷ்ணர், விஷ்ணு இவர்தான் மிக பொருத்தமானவர். அவரை தவிர வேற பொருத்தமானவர் யாருமே இருக்க முடியாது. ஏன்னா அவருடைய திருவடிகளில் இருந்து தோன்றிய அந்த கங்கை நதியை பிரம்மா சிவபெருமானை வரவேற்பதற்காக உபயோகப்படுத்துகின்றார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்லப்பட்டுள்ளது. இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா பிருத்து சக்கரவர்த்தி தன்னுடைய ராஜ்யத்தில் உள்ள குடிமகன்களுக்கு உபதேசம் செய்கின்றார். அப்ப ஒரு அற்புதமான ஸ்லோகத்துல சொல்றார், யத்பாத சேவா அபிருச்சி தபஸ்வினா அசேஷ ஜன்மோ அபசிதம் மலம் தியஹ சத்யக்ஷிணோத் அன்வகம் ஏததி சதி யதா பதாங்குஷ்ட வினிஸ்ருதா சதி. இந்த ஸ்லோகத்துல பிருத்து சக்கரவர்த்தி சொல்றார், பகவானுடைய திருவடிகளில் அந்த சேவை மனப்பான்மையை, அவருடைய திருவடிகளுக்கு சேவை செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த சேவை மனப்பான்மையை நம்மளுடைய மனசுக்குள்ள ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில எண்ணற்ற ஜென்மங்களில் நம்ம எவ்வளவு அழுக்குகளை நம்ம சேமித்துள்ளோமோ அந்த எல்லா களங்கங்களும் பகவானுடைய திருவடிகளுக்கு சேவை செய்வதற்கான மனப்பான்மை ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமாக அந்த எல்லா அழுக்குகளும் நீங்குகின்றது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி கங்கை நதி பகவானுடைய திருவடிகளிலிருந்து தோன்றியதுனால அந்த கங்கை நதியில் நீராடுவதன் மூலமாக நம்மளுடைய மனது தூய்மை அடைகின்றதோ, அதே மாதிரி பகவானுடைய திருவடிகளுக்கு சேவை செய்வதன் மூலமாக நம்மளுடைய மனசில் உள்ள அழுக்கு நீங்குகின்றது அப்படின்னு வர்ணனை வருகின்றது. இந்த மாதிரி பல கருத்துக்கள் கங்கையை பற்றி வருகின்றது. இன்னும் சில கருத்துக்களை நம்ம அடுத்த இதுல நம்ம பார்ப்போம். இப்ப ஹரே கிருஷ்ண. கேள்விகள் இருந்து கேட்கலாம். பாகீரதி அலக்கணந்த. ஆமா ஆமா கங்கை நதியினுடைய பிரிவு நதி தான். ஆமா இந்த இடத்துல சேர்றாங்க. ஆமா கங்கை நதியை பார்த்தோம்னா அவங்களுடைய பல எக்ஸ்பேன்ஷன்ஸ், உங்களுடைய கங்கை நதியை பல ரூபத்தை எடுத்து பல்வேறு நதிகளாக பிரிகின்றார்கள். ஆமா கங்கை நதி வல்லபாச்சாரியர் சொல்றார், கங்கை நதியை நம்ம 3 விதமாக பார்க்கலாம். ஒரு விதமாக பார்க்கும் பொழுது ஒரு தண்ணீராக பார்க்கலாம், நதியாக பார்க்கலாம். கங்கையில் உள்ள தண்ணீர் பல பேருக்கு இந்த உலகத்துல விவசாயத்துக்கு பயனை கொடுக்கின்றது. பல பேருக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி, நம்மளுடைய அன்றாட தேவைக்கான தண்ணி. இந்த மாதிரி கங்கை நதி ஒரு பௌதிக ரீதியாக ஒரு தண்ணீர் எல்லோருக்கும் உயர்ந்த பயனை கொடுக்கின்றது. தண்ணீராக பார்க்கலாம். இன்னொரு வகையாக பார்க்கும்பொழுது கங்கை நதியை ஒரு தீர்த்த ஸ்தலமாக பார்க்கலாம். அந்த தீர்த்த ஸ்தலமாக பார்க்கும் பொழுது அந்த தீர்த்த ஸ்தலத்தை மக்கள் பல கண்ணோட்டத்தில் அணுகுகின்றார்கள். எங்களுடைய பாவத்திலிருந்து விடுபடுவதற்காக கங்கை நதிக்கிட்ட போறாங்க, அல்லது பல ஆசைகள், அவங்க வாழ்க்கையில் உள்ள பல ஆசைகளை அடைவதற்காக கங்கை நதியில போய் ஸ்நானம் செய்யறாங்க.
அந்த மாதிரி பல ஒரு தீர்த்த ஸ்தலமாக அணுகி பல ஆசைகளை திருப்திப்படுத்துவதற்காக அங்க போறாங்க. அதுக்கப்புறம் கங்கை நதியை இன்னொரு கண்ணோட்டம், மூன்றாவது கண்ணோட்டத்தில் எப்படி பார்க்கணும்னா பகவானுடைய பக்தர். கங்கை நதி ஒரு பர்சனாலிட்டி, கங்கா தேவி அப்படிங்கிற அந்த ரூபத்துல பார்க்கலாம். அந்த கங்கா தேவி பகவானுடைய ஒரு நித்தியமான பக்தர். அந்த கங்கா தேவியில நம்ம பகவானுடைய சேவையை அடைவதற்காக அந்த கண்ணோட்டத்துடன் நம்ம கங்கையில ஸ்நானம் செய்யலாம். அந்த மாதிரி வல்லபாச்சாரியர் இந்த 3 இதுல செய்யறார். எப்படி ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணருடைய சேவைக்காக பல கோபியர்களுடைய ரூபத்தை எடுத்துக்கொண்டு கிருஷ்ணருக்கு சேவை செய்கின்றார். அதே மாதிரி கங்கை நதியினுடைய பல பிரிவு, பாகீரதி, அலக்கநந்தா, பிரம்மபுத்திரா, மாதிரி பல பிரிவு நதிகள், அதெல்லாம் கங்கையினுடைய பல ரூபத்தை எடுத்துக்கொண்டு பகவானுக்கு சேவை செய்யறாங்க. கங்கை நதி கங்காவும் பகவானுடைய பக்தர் தான். அப்ப பக்தர் மூலமாக பகவானை அடையிறோம். பக்தர் மூலமாக பகவானை அடைய முடியும். கங்கா மூலமாக ஒருத்தர் பகவானை அடைய முடியும். பத்ம புராணத்தில் ஒரு கதை வருது. சத்ய தர்ம அப்படிங்கிற ஒரு ராஜா இருந்தார். அவருடைய மனைவி விஜயா அப்படின்னு இருந்தாங்க. சத்ய தர்மா மற்றும் விஜயா இவங்க 7000 வருஷம் இருந்தாங்க. 7000 வருஷம் இருந்ததுக்கு அப்புறம் அவங்க மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் யமலோகத்துக்கு போனாங்க. யமலோகத்துக்கு போன பொழுது யமராஜர் இவங்க 2 பேரையும் பிடிச்சு யமதூதர்கள் கொண்டு வந்தாங்க. யமராஜர் சொன்னாங்க, இவங்க என்ன பாவம் செஞ்சிருக்காங்க, இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப யமதூதர்கள் சொன்னாங்க, இந்த ராஜா ஒரு தடவை ஒரு மானை ஒரு புலி துரத்தி கொண்டு வந்தது. அந்த மான் இந்த ராஜாவு கிட்ட அடைக்கலம் கேட்டது. ஆனா இந்த ராஜா இந்த மானுக்கு அடைக்கலம் கொடுக்காமல் அந்த மானையே இவர் துன்புறுத்தி அந்த மானையை கொண்டு விட்டார். அதை கேட்டுட்டு இவ்வளவு உயர்ந்த பாவத்தை செஞ்சிருக்கார். ஒரு சத்திரியருடைய மிக உயர்ந்த தர்மம் என்னன்னா, அவர் யாருக்கு அடைக்கலம் கேட்கிறாங்க, உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கணும். ஆனா அந்த அடைக்கலம் கேட்டு வந்த மானையே இவர் துன்புறுத்தி இருக்கின்றாரு அப்படின்னு சொல்லி இவருக்கு அந்த 2 பேருக்கு தண்டனை கொடுத்தார். அவங்க பல வருடங்கள் நரகத்துல தண்டனை அனுபவிச்சதுக்கு அப்புறம் அவங்க 2 தவளையாக பிறந்தாங்க. ஒரு 2 தவளையாக பிறந்த பொழுது ஒரு நாள் அந்த குளத்துல சில பிராமணர்கள் குளிக்கிறதுக்காக வந்தாங்க. அந்த குளிச்சுட்டு அந்த பிராமணர்கள் கங்கைக்கு போறதுக்காக அவங்க பிரயாணம் செய்து கொண்டு இருந்தாங்க. கங்கைக்கு போறதை பத்தி அவங்க கேட்டாங்க. அப்ப அந்த 2 தவளைகள் அவங்க கேட்டாங்க, நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி கங்கையில ஒருத்தர் ஸ்நானம் செய்தாங்கன்னா அவங்க உயர்ந்த கதி அடைவார்கள் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு அந்த பிராமணர்ல இருந்து கேட்டதுக்கு அப்புறம் அந்த 2 தவளையும் அவங்களும் கங்கைக்கு போறதுக்கான அந்த முயற்சியில ஈடுபட்டது. 2 தவளையும் கங்கைக்கு போறதுக்காக அவங்க கங்கை வெகு தூரத்துல இருந்தது. ஆனா இந்த தவளை அந்த முயற்சி எடுக்கிறதுக்காக கங்கை அந்த 2 பேரும் அந்த 2 தவளையும் போக ஆரம்பிச்சது. ஆனா நடுவுல ஒரு இடத்துல ஒரு பெரிய பாம்பு அந்த 2 தவளையும் பார்த்தது. அந்த பாம்பு ரொம்ப பசியோடு இருந்தது. அந்த பாம்பு இந்த தவளை கிட்ட சொன்னது, நான் உங்க 2 பேரையும் சாப்பிட போறோம் நான் அப்படின்னு பாம்பு அந்த தவளை கிட்ட சொன்னது. அந்த பாம்பு கேட்டது,
பகவான் வந்து பரமாத்மாவாக எல்லோருடைய மனசுலையும் இருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது நீங்க ஏன் எங்களுக்கு, நான் உங்களுக்கு வந்து எந்த பாவத்தையும் இது உங்களுக்கு எந்த கெடுதலையும் செய்யல, எங்களையே வந்து நீங்க வந்து சாப்பிட விரும்புகின்றீர்கள், எங்க மேல கருணை காட்டுங்கள், நாங்க வந்து கங்கைக்கு போற அந்த முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பாம்பு சொன்னது, இந்த உலகத்துல பகவான் வந்து ஜீவோ ஜீவசிய ஜீவனம், ஒரு உயிரினம் வந்து மற்ற உயிரினத்தினுடைய சாப்பாடு அப்படின்னு அந்த நியமனத்தை அவர்தான் ஏற்படுத்தியுள்ளார். அதன்படி நான் வந்து உங்களை சாப்பிடுவதற்கான எனக்கு வந்து அனுமதி இருக்கு, நீங்க ஏன் இப்படி ஆட்சேபிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு வந்து அந்த 2 தவளையும் சாப்பிட்டு விட்டது. அந்த 2 தவளை வந்து கங்கையை வந்து சென்று அடைய முடியவில்லை. ஆனா இந்த 2 தவளையும் வந்து கங்கா கங்கா அப்படின்னு நினைத்து கொண்டே, அப்ப கங்கா கங்கா அப்படின்னு சொல்லிக்கொண்டே அந்த பயணத்துல வந்து ஈடுபட்டது. கங்கையை சென்று அடையவில்லை என்றாலும், ஆனா கங்கையை நினைத்து கொண்டு அந்த பயணத்துல ஈடுபட்டதுனால அவர்கள் வந்து எல்லா பாவத்திலிருந்து விடுபட்டார்கள், பகவானை அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அந்த பத்ம புராணத்தை அந்த கடைசியில் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லப்படுறதுன்னா, ஒருத்தர் கங்கை நதியை கங்கையில ஸ்நானம் செய்யறதுக்கான அந்த முயற்சியில அவர் வெற்றி அடையவில்லை என்றாலும், அந்த முயற்சியை வந்து ஒருத்தர் ஸ்ரத்தையாக எடுத்தாருன்னா அந்த முயற்சியினாலே அவர் வந்து பகவானுடைய திருவடியை அடைந்து விடுவார் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா. கபில முனிவருடைய ஆசிரமம் அங்கமும் இருக்கு. ஹரித்வாரம் கபிலஸ்தானம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கபில தேவர் வந்து அங்கேயும் வந்து தவம் செஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அங்கேயும் கட்டாயம் நம்ம வந்து கங்கை நதியை வந்து அது மாசுபடுத்துவது கட்டாயம் தவறு. ஆமா, நம்ம தீர்த்த ஸ்தலங்களுக்கு வரும்பொழுது முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதிகம் அந்த தீர்த்த ஸ்தலங்களை மாசுபடுத்தக்கூடாது, அதுல நம்ம கவனமாக இருக்கணும். ஹரே கிருஷ்ணா. கங்கையினுடைய வாகனம் முதலை. அதுக்கு பின்னாடி ஏன் முதலை வாகனம் எனக்கு தெரியல, கேட்டு தெரிஞ்ச சொல்றேன். இந்த ராஜா பேர் சொன்னீங்க அம்சுமான். மாதாஜி கேக்குறாங்க, இந்த மாதிரி நம்ம எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில கோபத்தினால பாதிக்கப்படாமல் எப்படி இருப்பது, அதை பத்தி கேக்குறாங்க. நம்ம ஆன்மீக ரீதியா பார்த்தோம்னா கட்டாயம் கோபம் வந்து ரஜோகுணத்திலிருந்து உருவாகின்றது. ரஜோகுணம் தமோகுணத்திலிருந்து விடுபடுவதற்கு கிருஷ்ண பக்தி கட்டாயம் வந்து உதவி செய்யும். ததா ரஜஸ் தமோபாவா காமலோபா தயச்சே சேதையேதே ரணாவித்தம் சிதம் சத்வே பிரசீததி. கிருஷ்ண பக்தியினால ரஜோகுணம் தமோகுணம் அழிகின்றது அப்படின்னு கிருஷ்ண பக்தியை தொடர்ந்து செய்யணும். அதை தவிர கோபத்தை வந்து நம்ம சில கருவியாக உபயோகப்படுத்தலாம். ஒருத்தருக்கு வந்து கோபப்படுறதுக்கான சுபாவம் இருந்ததுன்னா அந்த கோபத்தை வந்து நம்ம ஒரு கருவியாக உபயோகப்படுத்தலாம். யாரு மேல அந்த கோபத்தை வெளிப்படுத்தணும், தர்மத்துக்கு பக்திக்கு யார் புறம்பாக இருக்கின்றார்களோ அவர்கள் மேல நம்மளுடைய கோபத்தை வந்து உபயோகப்படுத்தலாம். அல்லது
கோபத்தை வந்து நம்ம சப்போஸ் கோபத்தை வந்து நம்ம கீழே இருக்கிறவங்களுக்கு சில சமயம் அவங்களை கண்டிப்பதற்காக சில கோபத்தை உபயோகப்படுத்துறதுக்கான அந்த பொறுப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. குழந்தைகளை திருத்துவதற்கு அல்லது ஒரு வாத்தியார் மாணவர்களை திருத்துவதற்கு அதுல ஒரு கோபப்பட்டு தான் ஆக வேண்டியிருக்கும். அதை பத்தி வேண்டியதில்லை. ஆனா அந்த கோபத்தை ஒரு கருவியாக உபயோகப்படுத்தணும். அதை தவிர நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் சில பாயிலிங் பாயிண்ட் இருக்கு. நம்மள பயிற்சி செய்து கொண்டு இருக்கோம். சில பாயிலிங் பாயிண்ட் இருக்கு. அதை புரிந்து கொண்டு எந்த விஷயம் கோபத்தை தூண்டுவதற்கான அந்த சூழ்நிலையோ அதை வந்து கொஞ்சம் தவிர்க்க முயற்சி செய்யணும். ஹரே கிருஷ்ணன். முடிச்சுக்கோமா? ஹரே கிருஷ்ணன். எல்லோருக்கும் மிக்க நன்றி. நம்ம அடுத்த கங்கை கதையை வந்து தொடர்ந்து நம்ம நாளைக்கு திரும்பி தொடர்ந்து பேசுவோம். ग्रंथराज श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय, गौर भक्त वृंद की जय.